உங்கள் தளபதி விஜய் என்ன பண்ணிட்டாருன்னு நீங்க இப்படி தூக்கி வச்சு பேசுறீங்க? நான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பாலிடிக்ஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் ஒரு சில தற்கூறிங்க கமாண்ட் பண்ணுறதை பார்த்தா அந்த பாலிடிக்ஸை வந்து இதெல்லாம் பேசணும்னு எனக்கு தோணுது. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல டிவிகே ஃபேன்ஸ் அசம்பிள் இருக்காங்க. அதாவது கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த வீடியோக்கு இல்லை ஏகப்பட்டது பேட் கமெண்ட் வரும். அண்ட் நான் விஜய் ரசிகர் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஏடிஎம்கே டிஎம்கே ஃபேனுன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுவீங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே நான் விஜய் ரசிகர் தான், அதில் நான் சேஞ்ச் இல்லை. ஓகே, நான் ஏன் இந்த ஒரு கண்டென்ட் வந்தேன்னு நான் சொல்லிடுறேன். 2026 விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் ஸோ எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு சில தற்கூறிங்க வந்து கமெண்ட் பண்ணி வைக்கிறானுங்க. இதில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஸோ டிவிகே விஜய் வந்திருந்தால் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்காதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்கிறேன், யாருமே அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி புகழ்ந்து பேசாதீங்க. ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் நல்லது பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ யாருமே நல்லதில்லை. உங்கள் விஜய் அண்ணா